வணக்கம் டார்லிங் கமருதீன். உங்களை ஜெயிக்க வைக்க வந்த மெயின் கேரக்டரா இந்த ஷோல தனியா விளையாண்ட அப்படின்னா அந்த 50 நாளைக்கு பிக் பாஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட்டோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசுறாங்க. வீடியோ கால் மாதிரி, அதாவது வீடியோ மாதிரி கனெக்ட் ஆகி பேசுறாங்க. என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக பிக் பாஸில் வந்து எப்போவுமே ஃபேமிலி ரவுண்ட் அப்போ தான் வெளியே என்ன நடக்குது அப்படின்றத உள்ளே இருக்கவங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த வாட்டி பிக் பாஸ் 50வது நாள் அன்றைக்கே வந்து வெளியே இருக்கவங்க சில கருத்தை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த கண்டஸ்டன்ட்டோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்ற மாதிரி கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை தந்திருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, முதல்ல யார் யார் பேச வந்திருக்காங்கன்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் மொத்தம் 4 பேர் தாங்க காட்டுறாங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் 4 பேரை காட்டுறாங்க. அடுத்த ப்ரோமோவில் இன்னும் 4 பேரை காட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோமோவில் யாருக்கு காட்டுறாங்கன்னு பார்த்துருவோம். எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் அப்படின்ற கண்டென்ட் கிரியேட்டர் ஃப்ரெண்டு போல அவர் பேசுகிறாரு. அதே மாதிரி பிரஜினை பொறுத்த வரைக்கும் ஆரி ஃப்ரெண்டு போல, எனக்கு தெரியாது, ஆரி ஃப்ரெண்டு போல ஆரி அவருக்காக பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி கனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிஸ்டர் தங்கச்சின்னு நினைக்கிறேன் விஜயலட்சுமி பேசுகிறாங்க. விஜயலட்சுமியும் ஏற்கனவே பிக் பாஸ்க்கு வந்தவங்க, ஆரியும் ஏற்கனவே பிக் பாஸ்க்கு வந்தவர். ஆரி ஜெயிக்கவே செஞ்சவர். ஆனா விஜயலட்சுமி கடைசி வரைக்கும் வந்தாங்க, டஃப் கொடுத்தவங்க தான். அதனால வந்து விஜயலட்சுமி அக்காக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அடுத்ததா வந்து கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவர் கூட சீரியல்ல நடிக்கிறவர் போல, எனக்கு தெரியல. மற்ற 3 பேர் எனக்கு தெரியும், அர்ஜுன் கூட எனக்கு தெரியும். பட் ஆனா இந்த கமருதீனோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியல. சீரியல் நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாருன்றதா சொல்லுங்க. இப்போ ஒவ்வொருத்தர் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்றதை பார்ப்போம். விஜயலட்சுமி ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? அக்கா, நீ ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்க மெயின் கேரக்டரா, அப்படி இல்லைன்னா உன் கூட இருக்கவங்கள புஷ் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்த சைடு கேரக்டரா, அதை நீ முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா நீ வந்து மற்றவங்களுக்காகவே கேம் விளையாடிட்டு இருக்க, உனக்காக கேம் விளையாட மாட்டேற, நீ முன்னாடி நிற்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது வேலிடான விஷயம் தான். ஆனால் அது அப்படி சொல்ல முடியாது. ஒரு கூட்டமாக விளையாடிட்டு இருக்காங்க, கூட்டமாக விளையாடும் போது யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சபரி, எஃப்ஜே, ரம்யா ஜோன்னு ஒரு கூட்டத்தில் இருக்கலக்கா, அதை உடச்சிட்டு வெளியே வாண்டதா சொல்றாங்க. அதாவது நீ சைடு கேரக்டர் இல்லை, மெயின் கேரக்டரா மாறணும். ஏன்னா சைடு கேரக்டரா இருந்ததுன்னா நீ வின்லாம் பண்ண முடியாது, மெயின் கேரக்டரா இருந்தா மட்டும் தான் நீ வின் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கனி தங்கச்சியை பார்த்து பயங்கரமா எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. 3 தங்கச்சிங்களும் ரொம்ப க்ளோஸ். நீங்க 3 பேருமே சேர்ந்து அடிக்கடி வீடியோலாம் போடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜயலட்சுமி இந்த இடத்துல கொடுத்த அட்வைஸ் நல்ல அட்வைஸ் தான். ஏன்னா வந்து எப்போ பாரு எஃப்ஜேக்கு ஒன்றுனா போறது, சபரிக்கு ஒன்றுனா போறது, ரம்யா ஜோக்கு ஒன்று போறதுனா இருக்காதீங்க, நீங்க தான் ஜெயிக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான வேலையை பண்ணுங்கன்றதை இன்டைரக்டா தங்கச்சி சொல்லியிருக்காங்க. சூப்பரான அட்வைஸ். அடுத்ததா ஆரி வந்து பிரஜனுக்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அதாவது பிரஜின் உள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசியிருப்பார் போல. நான் இந்த மாதிரி உள்ள போக போறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய இது பண்ண போறேன், நான் என்னை பத்தி நிறைய விஷயங்களை வந்து என்னை காட்ட போறேன், அதாவது என்னால் இண்டஸ்ட்ரியில பெருசாக காட்ட முடியல, நான் இங்கே காட்ட போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பார் போல. நீ என்ன சொன்ன, என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு திரும்பி கிடைக்காது, உன்னோட டேலண்ட் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது ஃபுல்லா நீ காட்ட வேண்டியது தானே, அந்த விஷயத்தை இன்னும் பண்ணாம இருக்க பண்ணுன்ற மாதிரி ஆரி சொல்றாரு. ஆரி சொல்றதும் நல்ல அட்வைஸ் தான். ஏன்னா வந்து நீ வந்து எப்ப பாரு கோவப்படுறதையே காமிச்சிட்டு இருந்தா எப்படி, நீ என்ன நினைச்ச, அதாவது ஒரு ஃபீல்டில் நம்மளால நினைச்ச விஷயத்த பண்ண முடியல, அந்த விஷயத்தெல்லாம் இங்கே காட்டணுன்ற மாதிரி தானே என்கிட்ட சொன்னேன், அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரவரையும் இது ரிலேட்டடாக தான் ஆரி நிறைய சொல்லுவார் போல. அதாவது நீ கோவப்படுறதை குறைச்சிக்கோ, அதெல்லாம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, விஜய் சேதுபதி பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காருங்க. அதாவது ஓரளவுக்கு இதுக்கப்புறம் கோவத்தை குறைச்சிக்கோன்றதை பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் தனிப்பட்ட முறையில் பிரஜன் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா திவ்யா பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு பிக் பாஸ் சொன்னதை நீங்க கேட்டாலே போதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை நமக்கு காட்டலங்க. சரி, அடுத்ததா கமருதீன் ஃப்ரெண்டு சூப்பரா ஒரு விஷயத்த சொன்னாருங்க. ஏறக்குறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம சொல்ல நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்றாங்க. கமருதீன் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னாரு, மச்சான் நீ மட்டும் தனியா கேம் ஆடணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ ஃபைனல்ஸ்ல நிப்படான்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மைங்க. இந்த ஃப்ரெண்டு அழுத்தமா சொல்றது என்ன தெரியுமா, தனியா விளையாண்டா, அதாவது பார்வதி கிட்டயும் நீ போகாத, அரோரா கிட்டயும் போகாத, தனியாக நீ கேம் விளையாடு, தனியாக கேம் விளையாண்டனா கண்டிப்பாக நீ ஃபைனல்ஸில் நிற்பன்னு சொல்கிறாரு. பார்ப்போம் இதுக்கப்புறமாவது பார்வதி, அரோரா 2 பேரையும் கட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு கேம் விளையாடுறாரான்ட்டு.
ஆக்சுவலாக கமருதீன் கேமு கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் தாங்க. என்ன 2 பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறத ஒரு கண்டென்ட் பண்ணுறாரு. அதாவது அது அவருக்கு பிடிச்சிருக்கு. கமருதீனுக்கு வந்து 2 பொண்ணுங்க கூட அப்படியே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. மற்றபடி கமருதீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இண்டிவிஜுவல் பிளே தான். கானா வினோத்து கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார். இந்த 2 பொண்ணுங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார். மற்றபடி குரூப்பு கூட சேராமல் தான் கேம் விளையாடிட்டு இருக்காரு. சரி, இப்போ எஃப்ஜேவோட ஃப்ரெண்டு அர்ஜுன் சொல்கிறத நம்ம பார்ப்போம். இவரோட யூடியூப் கண்டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து அன்ஷிதா போன வாட்டி வந்து ஒரு டைலாக்கை சொன்னாங்க, அதை கூட லூப்பில் போட்டு ஒரு மாதிரி பண்ணுவார். நிறைய டைலாக்கை லூப்ல போட்டு பண்ணுவாரு, நல்லா இருக்கும். அவர் எஃப்ஜேவோட ஃப்ரெண்டு போல. எஃப்ஜேக்கு என்ன சொல்றாருன்னா, ஏண்டா நீ எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவடா, அதெல்லாம் இப்ப மிஸ் ஆகுது. அடுத்த 50 நாள், அதாவது இன்னும் 50 நாள் இருக்குல்ல, அடுத்த 50 நாள் அந்த வீடியோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், வைபாக இருக்கணும். அப்படி வைபாக இருக்கிறதுக்கு எஃப்ஜே தான் காரணம், அதுக்கு காரணமாக நீயா இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எஃப்ஜேவும் சரி சரின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொல்லும் போது கேட்க தான் செய்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ஸோ பிக் பாஸ் பாருங்களேன், எப்போவுமே 80வது நாள் ஃபேமிலி உள்ளே வரும்போது தான் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இப்போல்லாம் நிறைய பிக் பாஸே க்ளூ தராருங்க என்ன நடக்குதுன்றதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.